மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாவட்ட மாநாடு புதுக்கோட்டை மாவட்ட மாநாடு வருகிற டிசம்பர் 2, 3, 4 புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் 13 ஒன்றியங்களிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படுகிற ஏறத்தாழ 464 கட்சி கிளைகள், 5000 கட்சி உறுப்பினர்கள், வர்க்க வெகுஜன அமைப்புகள் என்று வருகிற போது ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வர்க்க வெகுஜன உறுப்பினர்களை கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு தான் கீரனூரில் நடைபெறுகிறது. இந்த மாநாடு 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டினுடைய துவக்க நிகழ்வில் செந்தொண்டர் பேரணி அணிவகுப்பு என்பது நடைபெறுகிறது. செந்தொண்டர் பேரணி என்பது கீரனூரில் ஒடுங்கப்பட்டி சாலையிலிருந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் காந்தி சிலை வரை நூற்றுக்கணக்கான தோழர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்கள், புதுக்கோட்டை மாவட்ட தோழர்கள் செந்தொண்டர் உடை அணிந்து அணிவகுக்க இருக்கிறார்கள். பிறகு நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர், மிகச்சிறந்த சமூக செயல்பாட்டாளர் மதுக்கூர் ராமலிங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர், தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினர் தோழர் IV நாகராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர், கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தோழர் M சின்னதுரை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் தோழர் S கவிவர்மன் உள்ளிட்ட தலைவர்கள் அந்த மாநாட்டில் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். 3ஆம் தேதி 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய பிரதிநிதிகள் மாநாடு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு சம்பந்தமாக, நிரந்தர நீர்ப்பாசனம் சம்பந்தமான பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு, காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் என்பது புதுக்கோட்டை மாவட்ட விவசாயத்தையும் நீர் மேலாண்மையையும் பாதுகாப்பதற்காக அந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உறுதியாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற மாநாடாக இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் படித்து முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலைக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு புதிய தொழில் வளர்ச்சியை உருவாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கிற பல்வேறு தீர்மானங்களை இந்த மாவட்ட மாநாட்டில் நாம் நிறைவேற்றிருக்கிறோம். அதே போல் இந்த மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக பல்வேறு வகையான அரசு புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாவை தமிழ்நாடு அரசு உரிய முறையில் வழங்க வேண்டும். வாடகை வீடுகளில் அல்லது வீடற்ற நிலைகளில், குடிமனை இல்லாத நிலைகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீட்டு மனை இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல் மக்கள் வசிக்கிறார்கள். அந்த மக்களுக்கு புதிய குடிமனையை வழங்கி தமிழ்நாடு அரசால் வழங்குகிற அனைத்து பகுதி மக்களுக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இப்போது கலைஞர் வீடு கட்டும் திட்டம் என்று. அந்த திட்டத்தை முறையாக பயன்படுத்தி வீட்டுமனை இல்லாத அனைவர்களுக்கும், வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு புதிய வீட்டுமனை வழங்கி கலைஞர் அவர்களுடைய கூட்டு குடியிருப்பு திட்டத்தின் கீழ், கலைஞர் வீடு கட்ட திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய பணியை தமிழ்நாடு அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இப்படி மக்களுக்கான பல்வேறு தீர்மானங்களை புதுக்கோட்டை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட மாநாட்டில் நாம் நிறைவேற்றிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு பணிகளை விராலிமலை ஒன்றியத்தில் மேற்கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதிப்புமிக்க தலைவர், எங்கள் அருமை தோழர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் K சண்முகம், விராலிமலை ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் N மகாலிங்கம், நகரத்தினுடைய செயலாளர் தோழர் ஹரி பாலச்சந்திரன் உள்ளிட்ட தோழர்களோடு இந்த ஒன்றியம் முழுவதும் மாநாட்டு பணிகளை முன்னெடுத்து செல்வதற்காக விளம்பரம், பேரணி, செந்தொண்டர் அணிவகுப்பு, அதே போல மாநாட்டுடைய தயாரிப்பு பணிகளுக்காக இப்போது விராலிமலை ஒன்றியம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட மாநாட்டு பணிகளுக்கு விராலிமலை ஒன்றியம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மிகுந்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பாளி மக்கள், ஏழை மக்களுடைய கோரிக்கைகளை மாவட்ட மாநாடு மிக தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிற அந்த கோரிக்கைகள் மீது தமிழ்நாடு அரசும் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் விரைந்து நடவடிக்கை எடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முத்தாய்ப்பான தீர்மானத்தின் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நான் பணிவோடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன்.